அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் சில பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் வீடியோக்குள்ளே போயிட்டு நான் எவ்வளோ அளவுங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது நம்ம வந்து இட்லி, தோசை, ரைஸ் இது மூணுத்துலேயும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடணும். இதை எப்படி செய்யலாகிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 10 பூண்டை உரித்து இந்த மாதிரி நான் அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இந்த கலர் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு நான் வந்து வெள்ளை உளுந்து வாங்கி வச்சுருந்தேன். அதையும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒரு 50 கிராம் அதுவும் வாங்கி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே 50 கிராம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து ஒரு 50 கிராமில் சேர்த்துட்டு அதையும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொள்ளு இருக்கு இல்லையா, அது ஒரு 50 கிராம் வாங்கிட்டு அது கூட வந்து சீரகத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்போ அது கூட வந்து நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்காக. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட சேர்த்துட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் 5 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதையும் அதே பேனில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா வந்து சூடு வந்து ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது வந்து. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.